எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை பாட்காஸ்ட். நான் தான் கருண் ராமன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பீயிங் கே இன் சென்னை. அதாவது நம்ம LGBTQ கம்யூனிட்டியில் நான் ஒரு மெம்பரை எப்படி சர்வைவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட்காக நான் இன்னைக்கு பேச போகிறேன். பீயிங் கே இன் சென்னை, அதாவது ஒரு LGBTQ கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கிறது வந்து எப்படின்னு கேட்டு நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. முந்தி மாதிரி அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எங்களை மாதிரி ஆட்கள் மூலமாக நிறைய ரியாலிட்டி ஷோஸ், அதுவும் இல்லாமல் இன்டர்நெட் மூலமாக அவங்களுக்கு வந்து நிறைய இப்போது அவேர்னஸ் இருக்குது. ஆனால் நான் பட்ட கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு மாதிரி கஷ்டம். ஏன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை மாதிரி ஆளுங்களாம் அவங்க வந்து கல்லடிச்சு அடிப்பாங்க, இல்லைன்னா லட்டிச்சு அடிப்பாங்க போலீஸ் ஆளுங்க. நீ என்ன ப்ராஸ்டியூஷன் பண்ணுறியா, நீ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க, எதுக்கு வந்து நீ லிப்ஸ்டிக் போட்டிருக்க, எதுக்கு காஜல் போட்டிருக்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. இன்னும் டார்ச்சர் நடந்து தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலைன்னா. ஆனால் அப்போது பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ நிறைய பேர் நிறைய சஃபர் பண்ணியிருக்காங்க, அண்ட் நானும் சஃபர் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இயர்ஸ் போக போக நிறைய சேஞ்ச் நடந்திருக்கு. சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ், அதாவது சோஷியல் மீடியா அவேர்னஸ், நாங்கள் இது மாதிரி வீடியோஸ் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் நிறைய திருநங்கை கம்யூனிட்டிலேருந்து நிறைய பேர் வெளியே வந்து நிறைய படத்தில் நடிக்கிறதோட ரியாலிட்டி ஷோஸை போகிறது, மாடலிங் பண்ணுறது, அது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் உள்ள ஆட்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் நிறைய திருநங்கை கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாமே இப்போ வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் துறையாக இருக்கட்டும், டாக்டர் துறையாக இருக்கட்டும், மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து நிறைய பேர் வந்து இறங்கியிருக்காங்க இப்போ, விச் இஸ் a very very ஃபீல் குட் ஃபேக்டர். அதே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி எங்கள் கம்யூனிட்டிக்கு. சென்னை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது எனக்கு. ஒரு பெரிய ஒரு நைட் கிளப்பில் வந்து என்னை கொலை பண்ண பார்த்தாங்க, என்னை போட்டு அடித்து கத்தி வச்சு குடுத்தி, அப்புறம் நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு எனக்கு. ஏன் என்னை வேறு மாதிரி இருக்கேன், நீ ஏன் இப்படி இருக்க, என்னை வந்து மாற்றத்தட்டு பார்த்து அதுவும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, என்னை புண்படுத்துறதுக்காக ஒரு டாமினேட் பண்ணுற ஒரு கேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களே சொன்ன சில பேர் அது மாதிரி டாமினேட் பண்ணுற கேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து தே ஆல்சோ ஹேவ் அ டார்க் சைடு, நமக்கு தெரியாது. நிறைய டாமினேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஹோமோஃபோபிக்காக இருப்பாங்க. ஹோமோஃபோபிக்னா LGBT ஆளுங்களை பார்த்து பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மேபி அவங்க பாஸ்டில் ஏதாவது தப்பு நடந்திருக்கும் சின்ன வயசில், இல்லைனா மேபி அவங்க சீக்கிரட்டாக கேயாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. அந்த கோவத்தை, அந்த சப்ரெஷனில் வந்து சில டைம் எங்கள் மேல் காமிப்பாங்க, வெஞ்சன்ஸாக. அது வந்து ரொம்ப தப்பு ஆக்சுவலி. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சென்னையில் வந்து நான் ஃபேஷன் கொரியோகிராஃபி இறங்கின காரணமே எனக்கு ஃப்ரீடம்காக தான். ஏன்னா ஃபேஷன் டெஸ்ட்டில் வரும்போது உங்களுக்கு தடுக்க யாருமே இல்லை. இட்ஸ் ஸ்கைஸ் லிமிட். என்னென்ன பண்ணலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், என்ன கலர் போடலாம், என்ன ட்ரெஸ் வேணால் போடலாம், வி கேன் பி ஆர் செல்ஸ். நான் படத்தில் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படத்தில் நடிக்கும்போது ஸ்டண்ட் சீனில், கடைசி சீனில் வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் போட்டு என்னை ரொம்ப அடிச்சு சொன்னார், இது மாதிரி நீ ஆம்பளையா பொம்பளையா, நீ வந்து புடுவர் படிப்பு ஆம்பளை படிப்பேன்னு சொல்லி என்னை ரொம்ப எம்பாரஸ் பண்ணி அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்க முன்னாடி என்னை வந்து அழ வச்சு ஸ்டன் சீனில் போட்டு என்னை அடித்து எப்படி சொல்கிறது, என்னை வந்து அசிங்கப்படுத்த பார்த்தாரு. அந்த மனுஷனால் தான் நான் வந்து படத்தில் நின்றுட்டேன். நான் சொன்னேன், இந்த மாதிரி படத்தில் நடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் டு ஆக்ட் இன் சினிமா, இட்ஸ் வெரி ஸ்கேரி. ஏன்னா இது மாதிரி ஸ்டண்ட் ஆளுங்க வந்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணி எங்களெல்லாம் அடித்து புண்படுத்துறது வந்து எனக்கு பிடிக்கல. அதனால நான் வந்து படத்தில் அன்றைக்கி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வந்து ஐம் கெட்டிங் பேக் இன் டு சினிமா ஆஃப்டர் 14 years. ஏன்னா எக்ஸ்போஜர் வந்து அவ்வளோ மாறி இருக்கு. 15 years இப்போது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எங்களை அக்செப்டன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மரியாதை நிறையவே இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் சேஃப்டி வாஸ் a very big reason. வந்து அவ்வளோவா சேஃப்டி இல்லை எங்களுக்கு, இப்போ நிறைய சேஃப்டி இருக்குது. சந்தோஷப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க எங்களுக்கு. இப்போது எங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுறாங்க. ஹெல்ப் லைன்லேருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிலேருந்து நிறைய ஹெல்ப் வருது எங்களுக்கு. ஸோ அதுவே ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர். அதுவும் இல்லாமல் சேஃப்டின்றது பெரிய விஷயம். பீயிங் கே இன் சென்னை, பீயிங் கே இன் இந்தியா, பீயிங் கே இன் த வேர்ல்டு, அது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் பீயிங் கே இன் பீயிங் சேஃப் தான் பெரிய விஷயம். அது வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் எனக்கு வந்து சேஃப்டி வந்த காரணம் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் வந்து அக்செப்டன்ஸ் இருந்தது. அதாவது எங்கள் அம்மா இல்லாமல் நான் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து சின்ன வயசுல வந்து நீ இப்படி இருக்கிற, அதை வீட்டு வெளியே போடான்னு சொன்னால் என் வாழ்க்கை மாறி இருக்கும். அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி, சரி நீ வீட்டில் இருங்க, பார்க்கலாம், நீ என் புள்ள தான், என்ன இருந்தாலும் நான் உன்னை பெற்றிருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை வளர்த்தாங்க. கரெக்டாக வளர்த்தாங்க, தப்பாக வளர்க்கல. நான் வந்து அவங்க வந்து எப்போதுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க என்கிட்ட. எல்லோரும் நினைப்பாங்க அவன் கருண் வந்து வெளியே போகிறான், குடிக்கிறான், பாடி பண்ணுறான், அவங்க வீட்டில் வந்து கண்டிக்க மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா விஷயம். எங்கள் அம்மா தினைக்கும் பார்ப்பாங்க, நான் எங்கே போகிறேன், எங்கே வரேன்னு ஒரு 10 ஃபோன் கால் வரும். நான் சேஃபாக இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா சேஃப்டிக்காக நிறைய பேர் பயப்படுவாங்க. நான் வந்து அந்த இன்சிடெண்ட்டில் மாட்டினதுக்கப்புறம் ஒரு கிளப்பில் வந்து நடிக்க பார்த்து கொலை பண்ண பார்த்ததுக்கப்புறம்
ஒரு 6-8 மாதம் நான் தூங்கவே இல்லை நைட்டில் பயத்தில், ஏன்னா திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. அப்போ தான் நான் வந்து ஒரு எப்படி வந்தேன், ஒரு போல்டாக ஒரு கருணா மாறினேன். அது வரைக்கும் ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப பயந்துருந்தேன். நான் நினச்சேன் சப்போஸ் இப்போ நான் வந்து சத்தை போட்டு நான் வந்து என்னோட கம்யூனிட்டிக்காக நான் சண்டை போட்டேன்னா நாளைக்கு இதே ஆட்கள் வந்து எனக்கு திருப்பி போட்டு அடிப்பாங்க, திருப்பி போட்டு வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவே ஐ கேம் பேக் ஸ்ட்ராங் அண்ட் ஐ செட் ஐ வில் ஃபைட் ஃபார் மை கம்யூனிட்டி. டில் டேட் நான் வந்து என் கம்யூனிட்டிக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணுறேன். என்னோட ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க இருக்காங்க, கே பசங்க, டிசைனர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க, ஸ்டைலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒருத்த வந்து பேச மாட்டான். ஐ எம் த ஒன்லி அவுட் அண்ட் ப்ரவுட் LGBTQ மெம்பர் ஃப்ரம் த சோஷியல் சர்க்கியூட். அதுவும் இல்லாமல் ஹூ இஸ் அ செலிபிரிட்டி ஃப்ரம் த சவுத் ஆஃப் இந்தியா. யாரும் வந்து தைரியமாக பேச மாட்டாங்க, பயப்படுறாங்க சொசைட்டிக்கு. உள்ளுக்குள்ள எல்லாம் தப்பு பண்ணுவானுங்க, ஆனால் வெளியே வந்து எல்லாம் உத்தமமாக இருப்பானுங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணால் எங்களை வந்து அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுறது, அது வந்து ஒரு ஹேபிட் பேர் ஆயிடுச்சு. இப்போ அது வந்து மாற்ற முடியாது. நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும், யாரும் பொண்ணுப்படுத்தக்கூடாது, யாரும் டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க கருண் நடிக்கிறான் கே மாதிரி, ஸோ வந்து பொண்ணுங்களோட பழகுவான்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பாக பேச ஆரம்பிச்சாங்க. நடுவில் சொல்ல ஆரம்பிச்சாங்க கருண் வந்து மாமாவை பார்க்குறான், பிம்ப் பண்ணுறான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. கருண் வந்து குடிக்காரன், அவன் வந்து கே பசங்களோட படுப்பான், மாடல்ஸ்லாம் அவனோட படுத்தா அவங்களுக்கு வந்து ஷூட் கிடைக்கும், ஷோ கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய தப்பான விஷயம். இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு பையனை தொட்டதும் கிடையாது, நான் வந்து எந்த பொண்ணோட சுற்றதும் கிடையாது, நான் மாமாவில் பார்த்தது கிடையாது. எஸ், நான் குடிப்பேன், நான் சாப்பிடுவேன், என்ஜாய் பண்ணுவேன், அது என் வாழ்க்கை, யாரும் நான் டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது. ஆனால் தப்பான விஷயம் இறங்குனது கிடையாது, நான் வந்து யாரும் புண்படுத்தது கிடையாது. அதாவது நான் வந்து இந்த மாதிரி என்னோட படுத்தா அவனுக்கு வேலை, நீ வந்து என் வீட்டுக்கு வரணும், நீ வந்து என்னோட செக்ஸ் பண்ணணும், அப்படி பண்ணால் தான் அவனுக்கு ஷோன்னு அது வரைக்கும் யாரும் பண்ணதும் கிடையாது. அப்படி பண்ணா சொன்னால் அவங்க தப்பு, அவங்க வந்து என்னை ஃப்ரேம் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எனிமீஸ் இருக்காங்க. அதாவது என்னை கொச்சப்படுத்துறதுக்காக நிறைய பேர் வந்து அவார்ட் செரமனிஸில், ஃபங்க்ஷன்ஸில் என்னை பற்றி தப்பாக பேசுகிறது, ஸ்டேஜில் நெப்படிசம்னு சொல்கிறாங்க. நெப்படிசம் ஐ ஆம் டோட்டலி அகேன்ஸ்ட் இட். எனக்கு வந்து அப்பா யாருமே இல்லையே நெப்படிசம் பண்ணுறதுக்கு, நான் தானாக வளர்ந்த பையன். ஸோ நான் அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு நான் இன்னொரு பையன் வாழ்க்கை எனக்கு எடுக்கணும்? நான் யார் வாழ்க்கை கெடுத்ததும் கிடையாது, கெடுக்கவும் மாட்டேன். நிறைய பேர் வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வாழணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இது மாதிரி கருண் வந்து எங்கள் வாழ்க்கையை அழிச்சிட்டான், கருண் வந்து இந்த ஒரு டைட்டில் ஹோல்டரோட வாழ்க்கையை அழிச்சிட்டான். நான் யார் வாழ்க்கையும் அழிக்கல, நீங்களாவே அவங்க வாழ்க்கையை அழிச்சிங்கன்னா அது நான் வந்து காரணம் கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்ம மைக் கொடுத்தா பேசணும், நல்ல விஷயம் பேசணும். ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் வந்து என்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசியிருக்காங்க ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு நெப்படிசம் பற்றி. எனக்கு கிரௌண்டுக்கு புரியல, ஏன்னா நான் யார் பற்றி பேசுகிறாங்கன்னு சில பேருக்கு தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வந்துச்சு, சாந்தி ஐ திங்க் ஐ ஸ்போக் அபவுட் கருண் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவுக்கு புரியல, எனக்கு புரியல. அதுக்கப்புறம் நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை ஃபோன் பண்ணி எது கருண் அவ்வளோ கோவமாக பேசுனாங்கன்னு சொல்லும்போது எனக்கு புரியல. நான் சொன்னால் ஒரு பப்ளிக்கில் ஒரு மைக் கொடுத்தாங்கன்னா அது வந்து என்னென்ன பேசணும் உங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் கிடையாது, இருந்தாலும் பேசியிருக்காங்க. அது நான் என்ன சொல்லுவேன்னா, இட் இஸ் ஆல் their wrongdoings. I only wish them the best. And நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணது கிடையாது, பண்ணவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு தான் தெரியும் how difficult it is being gay and being in Chennai. ஏன்னா அக்செப்டன்ஸ் தவிர, சேஃப்டி தவிர சந்தோஷமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது ஒரே காரணம் எங்கள் அம்மா தான். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து வர புண்ணியம் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல காரணம் பண்ணுறோம், அதாவது நிறைய ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் சொசைட்டிக்கு. அதுவும் இல்லாமல் என்னோட டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறேன். இது மாதிரி நிறைய பாட்காஸ்ட்டு, நிறைய வீடியோஸ் பண்ணுற காரணம் எதுக்குன்னா மோர் அவேர்னஸ் வரதுக்காக தான் நான் பண்ணுறதே தவிர எதுவுமே இல்லை. நாட் ஃபார் பப்ளிசிட்டி, பிகாஸ் நான் 21 இயர்ஸ் வந்திருக்க இண்டஸ்ட்ரியில் எனக்கு பப்ளிசிட்டி வேணால் நிறைய வேறு விஷயத்தில் நான் இறங்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாம் தப்பு பண்ண மாட்டோம். நேர்மையாக வாழ்ந்தது அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், அந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும். அதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட் அபவுட் பீங் கே இன் சென்னை. நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின்ஸ் வர காரணம் பார்த்தீங்கன்னா, பீங் கேனா என்னன்னு கேட்கும்போது அது ஒரு ப்ரிஃபரன்ஸ். அதாவது எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஆள் ஒரு ஆம்பளைக்கு வந்து ஒரு பொம்பளை பிடிக்குதோ அதே மாதிரி எங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு வந்து இன்னொரு ஆம்பளை பிடிக்கும். தட்ஸ் வாட் இட்ஸ் கால் கே, GAY. அது முந்தைய எடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ஹோமோசெக்ஷுவல்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பெரிய பெரிய ஆத்தர்ஸ்லேருந்து கிங்ஸ்லேருந்து இட்ஸ் பின் தேர் ஃபார் மெனி இயர்ஸ். இது வந்து இப்போ வந்தது கிடையாது. அந்த ஹோமோசெக்ஷுவல் டெண்டன்சி ஹஸ் பின் வித் மென் ஃபார் மெனி இயர்ஸ். அப்படி பார்க்கும்போது பீங் கே அண்ட் சர்வைவிங் இந்த இண்டஸ்ட்ரி ஆர் இன் சென்னை, நல்ல வேளை நான் வந்து லைம் லைட்டில் இருக்கேன். எனக்கு வந்து அவ்வளோவா பேட் கிளாஷ் கிடையாது. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் தைரியமாக பேசுகிற பையனால நான் வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டேன். இருந்தாலும் நிறைய சஃபரிங்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய மக்கள் என்ன மாதிரி இல்லாதவங்க வந்து, அதாவது இந்த மாதிரி பேசுறதுக்கு சான்ஸ் இல்லாமல் இருக்கவங்க வந்து நிறைய பேர் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக அவங்களுக்கு எல்லாருக்கும் மீது நான் பேசுகிறேன். அதாவது ஐம் ஸ்பீக்கிங் on behalf of the entire LGBTQ community. ஏன்னா என் மூலமாக நிறைய பேர் வந்து தைரியமாக வந்து நாளைக்கு வந்து இந்த மாதிரி பேசணும், பயப்படக்கூடாது. தப்பு பண்ண தான் பயப்படணும், தப்பு பண்ணலன்னா பயப்படவே கூடாது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க கவர்மெண்ட் சொன்ன மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து மனசில் வச்சுட்டு நீங்கள் தைரியமாக அதை பேசலாம்.
உங்களுக்கு ஹெல்ப் என்னன்னா வந்து கேட்கலாம். நிறைய ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது. என்ன கனெக்ட் பண்ணலாம் நீங்கள் சேனலில், என்னோட யூடியூப் சேனல் மூலமாக. அதுவும் இல்லாமல் நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், சோஷியல் மீடியாவில் இருக்கேன். நீங்கள் வந்து என்னை வந்து ஈஸியாக டிஎம் பண்ணலாம், நீங்கள் வந்து எனக்கு இமெயில்ஸ் அனுப்பலாம், எல்லாம் பண்ணலாம். காண்டாக்ட் இருக்குது. நான் வந்து ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பேசிட்டேன்னா அந்த காண்டாக்ட் கிடையாது. நான் வந்து யார்கிட்ட பேச தெரியாமல் முழிச்சுட்டு இருப்பேன். உன்னை தனியாக இருக்க உலகத்தில் நான் செத்துடுவா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் இருந்திருப்பேன் நான். ஆனால் இப்போ வந்து அந்த தைரியம் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப நான் மாறி இருக்கு. அது இல்லாமல் நிறைய பசங்க வந்து பயப்படுறாங்க. இந்த மாதிரி எனக்கு நிறைய டிஎம்ஸ் வரும். நான் வந்து கேயா இருக்கேன், வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு, நான் செத்துருவா, நான் வந்து சூசைட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து மெசேஜ் வருது. சூசைட் இஸ் அ கிரிமினல் ஒஃபென்ஸ். சூசைட் பண்ணால் அவங்க வாழ்க்கை மாறாது. 3 நாளுக்கு அழுவாங்க, 4வது நாள் வந்து எல்லாரும் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ லூசர் யாரும் நீங்கள், உங்கள் ஃபேமிலி மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் டு நாட் கமிட் சூசைட். இட்ஸ் அ வெரி பிக் ஒஃபென்ஸ். நிறைய பேர் இருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசுங்க. வீட்டில் வாழ ஆசை இல்லையா, வீட்டு வெளியே வந்துருங்க. அங்கே வாழ்ந்து வந்து நீங்கள் வந்து சஃபர் பண்ணாதீங்க. நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது, சகோதரன் இருக்குது, தோழி இருக்குது. இப்போ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் தேர் where you can go and speak and let your heart out. அதுக்காக நீங்கள் வந்து ஒரு கோவத்தில் வந்து போய் தூக்கு மாட்டுறதோ, விஷமாக மருந்து கொடுத்து சாவறதோ வந்து உங்களுக்கு எந்த ரெமடியும் கிடைக்காது. அது பெரிய தப்பு. அது தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கடவுளை பார்த்து கொடுத்த வாழ்க்கை அது உங்கள் வாழ்க்கை. நிறைய பேர் வந்து ஹேண்டிகேப்டாக இருக்காங்க, நிறைய பேர் வந்து பிளைண்ட் பீப்புள் ஆர் தேர், நிறைய பேர் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில். God has given you 2 hands, 2 legs and a nice life. அதை வந்து லூஸ் பண்ணாதீங்க just because family pressure, society pressure. அது வந்து ஈஸியாக நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் மேரேஜை புஷ் பண்ணலாம், சொல்லலாம், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம், உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம். என்னென்ன புஷ் பண்ணி மொல்லமாக நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஆன அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்து உங்கள் வாழ்க்கை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. அதுக்காக வீட்டில் உட்காந்துட்டு இது மாதிரி ப்ரெஷர் வருது, நான் சாவ போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ரெமடியும் வராது. அதுவும் இல்லாமல் இப்போ மெயினாக நான் பேசுகிற விஷயம் எல்லா இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா ஐ எம் டாக்கிங் அபவுட் அக்செப்டன்ஸ் இன் ஃபேமிலி. ஸ்கூலில் வந்து இப்போ வந்து ஐ ஃபீல் செக்ஸ் எஜுகேஷன் தவிர தே ஹாவ் டு ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் கவுன்சிலிங். அதாவது பேரண்ட்ஸ் கவுன்சில் பண்ணணும். யாராவது பசங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருந்தாங்கன்னா, ஒரு ஃபெமினாக இருந்தாங்களா, அவங்க வந்து திருநாங்கே மாறணும், இல்லை ஒரு கேயாக இருக்காங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்து போட்டு அடிக்கூடாது. அவங்க ப்ராப்ளமை கேட்டு அனுசரித்து அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணணும். எல்லா அம்மா அப்பா அக்செப்ட் பண்ணாங்களா வாழ்க்கை இந்த உலகமே மாறிடும். இந்த ப்ராஸ்டியூஷனு, செக்ஸ் ஒர்க்கு, வீட்டு டோடு போகிறது, சூசைடு, இது மாதிரி தப்பான விஷயம் நடக்காது. All the youngsters will have a better future. So acceptance and education to family is what I request, and that's why my podcast is going to be different from other podcasts, because I want to talk about being gay and being happy.